ஹலோ ஆல் வெல்கம் டு பாலாஜி ரைஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த பல்லவர்கள் காலத்தை கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மணலால் கட்டப்பட்ட கோவில். வாங்க போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோவில். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனே இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் வியந்து போய் தஞ்சை பெரிய கோவிலே கட்டியிருப்பார். ஸோ வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். கண்டிப்பாக நீங்களும் காஞ்சிபுரம் சைட் வரீங்க அப்படின்னா இந்த கோவிலையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா அத்திவரதர் கோவில், ஏகாம்நாதர் கோவில், அடுத்தது இந்த கோவில், இதையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒர்த்தான கோவில். நம்ம வந்து ஒரு சிலையும் வந்து பார்க்கும்போது, ஒரு சிலைகளையும் பார்க்கும்போது எப்படி பிரம்மாண்டமான இந்த மாதிரி மணலால் ஒரு சிலையை உருவாக்க முடியும், எப்படி இப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் நம்ம இன்னும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்படி ராஜராஜ சோழன் உருவாக்கின தஞ்சை பெரிய கோவிலை உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு பாடுபடுறோமோ, அதே போல் காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலின் கட்டடக்கலையும் பல்லவர்களின் பெருமையும் புகழையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களாவது தெரிஞ்சுக்கணும். தமிழர்கள் எந்த அளவுக்கு கட்டடக்கலையிலும் சிற்பக்கலையிலும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டுமாவது தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அந்த அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மணற்கற்களால் உருவாக்கப்பட்ட பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலைகளையும் உருவச் சிலைகளையும் சிற்பக்கலையும் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் நின்று ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அந்த உருவம் சிறிது கூட மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமான ரசிக்கும்படியான சிலைகளை உருவாக்கியிருப்பாங்க பல்லவர்கள். இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னா மறுபிறவியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான விளக்கத்தை நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகும்போது 1000 ஒருவரில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே பயங்கரமாக. இந்த கோவிலுக்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1001 பிஜிஎமும் ஒரு சில பிஜிஎமும் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சில இடத்துக்குலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமான மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா இந்த கோவிலை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவிலையுமே இல்லாத இன்ட்ரெஸ்டிங்கான கருவறை சுற்றி இந்த கோவிலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருவறை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான பாதை இருக்கும். அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறுபிறவியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நம்மளால் இதுக்குள்ளே போயிட்டு வர முடியல அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து நீங்கள் செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் வந்து நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் மறுபிறவி எடுத்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலை எப்படி வந்து நாம் சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த கோவிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
தஞ்சை பெரிய கோவிலே நம்ம எதனால் சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் யாராவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒன்று அங்கே உயிர் பறி போயிடும், இல்லை அப்படின்னா அவங்க பதவி பறி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான சிலைகளையும் செதுக்கி வச்சுருப்பாங்க. மணல் கற்களால் இந்த கோவிலை பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ராஜராஜ சோழனே வேந்து பார்த்த ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? இந்த கோவில் தான் அது. பல்லவர்கள் சிற்பக்கலையில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு தான் இந்த கோவில். கோவில் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலில் நிறைய கோவில்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோவில் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த கோவிலை தான் சொல்லுவேன். நான் நிறைய டைம் போகும்போது ஒரு டைம் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சிலைகள் நின்று பார்க்கும்போது எப்படி அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒன்று யோசிச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தலையே சுற்றும். ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த கோவில் இருக்குது. நாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜிகள், நிறைய மிஷின் எல்லாமே வந்துச்சு. ஆனால் அந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு கோவிலை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க விஞ்ஞானிகள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாம் எல்லாரும் தஞ்சை பெரிய கோவில் எப்படி பார்த்திங்கன்னா உலக அதிசயத்தில் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நம்ம போராடிட்டு பேசிகிட்டு இருக்கோமோ, அதே போல் இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோவில் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மணற் கற்களால் உருவாக்கியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் கோவில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே குளத்துக்கு அடியிலேருந்து எடுத்துகிட்டு 42 நாள் மக்களோட பார்வைக்கு மேலே வைப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்க கோவில் ஏகாம்நாதர் கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களின் ஒன்றா இருக்கக்கூடிய ஏகாம்நாதர் கோவில். இந்த கோவிலில் 1000 கால் மண்டபம் இருக்குது. இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கம் மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம். அது மட்டும் இல்லாமல் 3500 வருஷம் பழமையான மாமரம் இந்த கோவிலில் தான் இருக்குது. அந்த மாமரத்தில் 4 வகையான சுவையை தரக்கூடிய மாம்பழங்கள் இப்போவும் காய்ச்சிட்ருக்கு.